வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு 2 மாத குழந்தைக்கான ஒரு கவுன் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சுடிதார் தைச்சது போக மீதி இருக்கிற கிளாத்தில் தான் நான் இன்றைக்கி தைக்க போகிறேன். இப்போ முதல்ல நம்ம ஸ்கர்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஸ்கர்ட்டுக்கு வந்து கீழே கரைபாகம் இருக்குது, அதனால் நான் மடித்து தைக்காமல் அப்படியே விட போகிறேன். இதில் வந்து உயரம் 8 இன்ச் இருக்குது. நீங்கள் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் சேர்த்து 9 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதோடைய சுற்றளவு வந்து ஒரு 24.5 இன்ச் இருக்குது. 2 பீஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக நம்ம வெட்டி தைக்க போகிறோம். 24.5 இன்ச் இருக்குது. இது வந்து ஸ்கர்ட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாடி பார்ட் வந்து கட் பண்ணுறதை பார்க்கலாம். பாடி பார்ட் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே சேர்த்து 2 பீஸாக இருக்குது. இதோடைய உயரம் வந்து ஒரு 8 இன்ச் நான் எடுத்திருக்கேன். 8 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதோடைய சுற்றளவு வந்து 7 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல கழுத்துடைய அகலம் எடுத்துக்குவோம். கழுத்துடைய அகலம் வந்து ஒரு 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டருடைய அகலமும் 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க. நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து உள்ளே திருப்புறீங்களா, அப்படி இல்லைன்னா நீங்கள் பைப்பிங் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்பில் கழுத்தோட அகலம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கீழே ஆம்களோடைய இறக்கம் வந்து ஒரு 4 இன்ச் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாடி சுற்றளவு வந்து ஒரு 6 இன்ச் எடுத்திருக்கேன். குழந்தைங்க எவ்வளோ பாடியாக இருக்காங்களோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க. ஒல்லியாக இருந்தாங்கன்னா இன்னும் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இடுப்பு சுற்றளவு ஒரு 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த ஆம்ஹோலுக்கு வளைவு வரைஞ்சி விட்டுக்கலாம். ஒரு 1 இன்ச் அளவுக்கு கிராஸாக ஒரு லைன் போட்டு அதை டச் பண்ணுற மாதிரி வளைவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கழுத்துடைய இறக்கம் வந்து இது வந்து ரவுண்ட் நெக்கு தான். கழுத்துடைய கீழே இறக்கம் வந்து ஒரு 3 இன்ச் நான் எடுத்திருக்கேன். 3 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு அதையும் ரவுண்ட் நெக்கு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வரைஞ்ச அளவுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்ஹோல் கட் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் நெக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டு முதல்ல உள்ளே இருக்கிற பீஸை வெளியே எடுத்துருங்க. அது வந்து பேக் சைடு கட் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட் வந்து 3 இன்ச் இறக்கம் கொடுத்துருக்கோம். அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக நம்ம கட் கொடுத்ததுனால நமக்கு வந்து கழுத்துடைய அகலம் மாறாமல் இருக்கும். பின்னாடி வந்து கழுத்தோட இறக்கம் வந்து ஒரு 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை அப்படியே ரவுண்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடு வந்து ஓப்பன் கொடுக்க போகிறோம், அதனால் கட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பட்டன் பட்டி கொடுத்து தான் தைக்க போகிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்கர்ட் ரெண்டுமே நம்ம 3 வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஸ்லீவ் கூட இதுக்கு நம்ம வைக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து இருந்தால் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து 4 மடிப்பாக இருக்குது, அதாவது 2 ஸ்லீவுக்கும் சேர்த்து நான் வச்சுருக்கேன். இதோடைய அகலம் வந்து மடிப்புலேருந்து 8 இன்ச் இருக்குது. மடிப்பு பாகத்துலேருந்து நான் அளந்து காட்டுறேன். 8 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம ஸ்லீவோட அகலம் வந்து 8 இன்ச் எடுத்துருக்கோம். அதே மாதிரி இதோட உயரம் வந்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கலாம். மடிப்பு பாகத்தில் 3 இன்ச் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெட்டு பாகம் ஆப்போசிட்டில் இருக்க இடத்துல ஒரு 1.5 இன்ச்லேருந்து ஒரு 1.25 இன்ச் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே வளைவாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பேக் சைடுக்கு பட்டன் பட்டி வைக்க போகிறோம். இது ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பாடி பார்ட்டோட நல்ல பக்கத்தில் வச்சுருக்கேன். நல்ல பக்கமும் வச்சுருக்கோம். நேர் பீஸ் கட் பண்ணதும் நல்ல பக்கமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம வச்சு தைக்க போகிற பீஸும் நல்ல பக்கமாக இருக்கணும். நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணி வச்சு அப்படியே நம்ம ஒரு தையல் போட போகிறோம். ரெண்டையுமே உள்ளே மடித்து தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ தைச்சதுக்கப்புறமா படிமான தையல் போடுறதுனா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் அப்படியே உள்ளே திருப்பி மடித்து 2ஆக தையல் போட்டுக்கலாம். ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திரும்ப அதை அப்படியே உள்பக்கமாக இன்னொரு தடவை மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பட்டன் இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட்டன் வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரெஸ் பட்டன் வச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2 பட்டன் பட்டியும் தைச்சிட்டோம். இப்போ அதுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பகுதியோட நல்ல பக்கம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பேக் பகுதியோட நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த ஷோல்டரில் 2 தையல் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ரஃப் எடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபினிஷ் பண்ணும்போதும் ரஃப் அடிச்சுக்கோங்க. 2 சைடுமே ஷோல்டர் 2 தையல் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுக்க போகிறோம். ஒரு 1.5 இன்ச் அளவில் கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கழுத்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த பேக் சைடில் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். அதாவது அந்த பட்டன் பட்டி ஒன்று மேலே ஒன்று வச்சு சின்னதாக ஒரு ரஃப் தான் அடிச்சிருக்கேன். நீங்கள் கழுத்து பீஸ் அடிச்சுட்டு கூட அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு கிராஸ் பீஸை வந்து நம்ம எடுத்துருக்கோம். அது வந்து நமக்கு தேவையான அளவு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி குறுக்க ஒரு தையல் போட்டிங்கன்னா அது ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தடு. அப்படியே கிராஸாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து அழகாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கழுத்து சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்துடைய ரைட் சைடு எடுத்திருக்கோம். நல்ல பக்கம் எடுத்திருக்கோம். ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக அந்த கிராஸ் பீஸை ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க கொஞ்சம் துணியை. அதுக்கப்புறமா நம்ம மடிச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா துணியை விட்டுட்டு இந்த கிராஸ் பீஸை விட்டுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் வந்து சுற்றி போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கழுத்து ஃபினிஷ் பண்ணும்போதும் ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா துணியை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க அங்கங்கே. அப்போ தான் வந்து கழுத்தை வந்து திருப்பும்போது அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு அதை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பிட்டு அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அதை ஒரு மடிப்பு மடித்து அதே மாதிரி இந்த சைடு அந்த கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணிடுங்க. அப்போ தான் அழகாக மடிப்பு வரும். ஒரு மடிப்பு மடித்து திரும்ப அதை அப்படியே உள்பக்கமாக மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தைச்சிக்கோங்க. கழுத்தோட ஃபினிஷிங் வந்து அப்போ தான் நீட்டாக வரும். ஃபுல்லாகவே அப்படியே உள்பக்கம் மடித்து வச்சு அந்த கழுத்து வந்து கிராஸ் பீஸ் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டு உள்ளே மடித்து தையல் போட்டுக்கோங்க. வெளியில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சது தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் இருக்கணும். அதே மாதிரி கழுத்தை முடிக்கும் போதும் அந்த எக்ஸ்ட்ரா விட்ட துணியை ஒரு மடிப்பு மடித்து அதை அப்படியே உள்பக்கமாக மடித்து விட்டுருங்க. வெளியே வந்து அந்த பிசுறு தெரியாமல் முதல்ல ஒரு மடிப்பு மடித்து அப்படியே இன்னொரு தடவை மடிச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுத்து கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து கீழே அந்த இது பாட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 2 தடவை மடித்து தையல் போட்டுக்கோங்க. பிசுறு தெரியாமல் இருக்க கீழே வந்து 2ஆக மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த வளைவு பாகம் அப்படியே தான் இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பாகத்தில் கீழே மடித்து தைக்கிறோம், அதுதான் பாட்டம். மேலே வளைவாக இருக்குது வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இதே மாதிரி 2க்குமே கீழே மடித்து வச்சுக்கலாம். இப்போ கீழே மடித்து வச்சுட்டோம். இப்போ வந்து மேலே வந்து ப்ளேட்ஸ் வச்சுக்கலாம். முதல்ல அந்த சென்டர் பகுதியில் மட்டும் ப்ளேட்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம வந்து அந்த பாட்டம் பாடியோட அந்த ஸ்லீவ் அந்த ஆர்ம் ஹோலில் ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருந்தால் இன்னும் கூட நம்ம ப்ளேட்ஸ் வச்சுக்கலாம். அதனால் இதோட சென்டர் போர்ஷனில் மட்டும் ஒரு 5-6 ப்ளேட்ஸ் வர்ற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்லீவுக்குமே அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே பாடி பார்ட்டில் வச்சு ஜாயின் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து இதை வந்து ரைட் சைடு எடுத்திருக்கோம். ஆனால் ஸ்லீவோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸ்லீவோட ராங் சைடு நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ அதை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது அந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் இன்னொரு அந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அந்த இடத்துல பிடிச்சி பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இன்னொரு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை சரியாக இருந்தால் அப்படியே தையல் போட்டுக்கோங்க. ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் நம்ம பாடி பார்ட்டோடைய அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணதும் ஒரு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லீவ் தான் நான் காட்டியிருக்கேன். இன்னொரு ஸ்லீவ் அதே மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ 2 சைடும் நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஸ்கர்ட்டில் வந்து சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அது வந்து நம்ம பாடி பார்ட்டோட அந்த அகலம் இருக்குல்ல அந்த அளவுக்கு
பாடியோட சுற்றளவுக்கு தகுந்தாப்பில் இந்த ப்ளேட்ஸ் அங்கங்கே தள்ளி வச்சுக்கோங்க. துணி நல்லா அகலமாக இருந்தால் நல்லா மடிப்பு பட்டையாக எடுக்கலாம். ஆனால் நமக்கு துணி கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா சின்னதாக ப்ளேட்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் துணி. இப்போ அப்படியே ப்ளேட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இன்னொரு பார்ட்டு 2 ஸ்கர்ட் பார்ட் நம்ம வச்சுருக்கோம்ல, 2க்குமே இதே மாதிரி ப்ளேட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தைச்சதுக்கப்புறமா அந்த பாடி பார்ட்டோட இதை வச்சு பாருங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு. பாடி பார்ட்டோட நல்ல பகுதி, அதே மாதிரி ஸ்கர்ட்டோட நல்ல பகுதியும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ அப்படியே இடுப்பு சைடில் 2யும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். ஸ்கர்ட்டோட ரைட் சைடும் பாடி பார்ட்டோட ரைட் சைடும் ஒன்றா இருக்குது. இப்போ தையல் நமக்கு ராங் சைடு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சைடுமே நம்ம ஸ்கர்ட்டுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சு அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சைடு அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஆம்ஹோலில் அந்த ஸ்லீவை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோமோ 1 இன்ச் அளவு தையலுக்கு விட்டுருந்தோம்னா அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அப்படியே கிராஸாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது உங்கள் குழந்தையோடைய பாடியை பொறுத்தளவு நீங்கள் இன்னும் கூட டைட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட டைட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் பாடியாக இருந்தாங்கன்னா 1/2 இன்ச் விட்டு கூட நம்ம தையல் போட்டுக்கலாம். ரொம்ப ஒன்றும் துணி உள்ளே தேவையில்லை, தையலுக்காக விடணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்க சட்டுன்னு வளர்ந்துருவாங்க. அதனால் கரெக்டான அளவில் போட்டாலே போதுமானது. அதே மாதிரி தான் இந்த சைடுமே சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கீழே மடித்து தைக்கிறது அப்படின்னா தைச்சிக்கோங்க. நான் தைக்கல, அப்படியே தான் விட போகிறேன். இது கீழே கரைபாகம் இருக்கிறதுனால நான் தைக்கலை. நீங்கள் வேணால் 2 தடவை மடித்து தையல் போட்டுக்கோங்க. 2 மாதம் குழந்தைங்களுக்கான ஒரு கவுன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோட தைச்சி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.